பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 15 அக்டோபர் 2025 புதன்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பீகார் தேர்தல் 71 பாஜக வேட்பாளர்கள் அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஹெட்லைன்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவுமே இல்லை. நம்மளுக்கு தேவை பீகார் தேர்தல் வந்து நடக்க போகுது, சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. அதில் மொத்த தொகுதிகளோட எண்ணிக்கை 243. சரிங்களா, அந்த இருக்குது பார்த்தீங்களா, 243 உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டப்பேரவை தேர்தல். இது மட்டும் நம்ம பேசிக்காக பார்த்துக்கலாம். அடுத்து அதாவது டெட் எக்ஸாம் வந்து அறிவிச்சிருக்காங்க ஜனவரி 24, 25. ஸோ நம்ம குரூப் 4 கிளாஸு சேர்ந்தவங்க நிறையா பேர் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. முடிஞ்சளவு நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா, டிசம்பருக்குள்ளேயே நம்ம சிலபஸ் வந்து நல்ல விதமாக கம்ப்ளீட் பண்ணுவோம். ரைட்டுப்பா. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடுத்து இந்தது என்னென்னா, 1.33 லட்சம் கோடியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான மையம் கூகுள் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க ஆந்திரா கூட. சரியா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். அதாவது ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் $15 பில்லியன் இந்த இது அமைக்க போகிறாங்க. சரியா, கூகுள் வந்து செயற்கை நுண்ணறிவு தரவு மையம் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ எங்கே அப்படின்னு கேட்பாங்க, ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில். இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு வெளியே அமைக்கப்பட்ட மிகப்பெரிய செயற்கை நுண்ணறிவு தளம் இதுதான். சரிங்களா, இதுவரையும் அமெரிக்காவில் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான சென்டர்ஸ் இருந்துச்சு கூகுளுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் அமெரிக்காவை தாண்டி ஒரு நாட்டில், அதுவும் இந்தியாவில் அமைக்க போகிறாங்க. ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் அமைக்க போகிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், பார்த்துக்கணும்ப்பா. சரி, அடுத்து இன்றைக்கி நியூஸ் கொஞ்சம் கம்மி தான். இந்த நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். என்னென்னா, ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி. சரியா, அது வந்துட்டு இந்த தடவை நம்ம இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னை மற்றும் மதுரையில் வந்துட்டு நடக்க போகுது. சரியா, ஸோ அந்த ஹாக்கி ஸ்டேடியத்தை செக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம், அதாவது ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி, சரிங்களா, தமிழ்நாட்டில் நடைபெற போகுது. மதுரை மற்றும் சென்னையில் நடைபெற போகுது. சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்தது அதாவது இப்போது ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த இருமல் மருந்து வந்துட்டு கோல்ட் ரீஃப் அப்படின்ற இருமல் மருந்து நிறையா குழந்தைகள் வந்து உயிரிழந்தாங்க. 22 குழந்தைகள் உயிரிழந்தாங்கல்ல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது திரவ மருந்துகளில் ப்ரொப்பலின் கிளைக்கால் அப்படின்ற சேர்மம் தான் கரைப்பானாக பயன்படுத்துவாங்களாம். அதாவது சொல்யூஷனாக, இப்போ ஒரு இருமல் மருந்து தயாரிக்கிறாங்கன்னா அதை ப்ரிசர்வேட்டிவ் சொல்யூஷனாக ப்ரொப்பலின் கிளைக்கால் சேர்மம் தான் அதை வந்து பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டைஎத்திலீன் கிளைக்கால் சேர்மத்தை கலந்துருக்காங்க. அதான் இப்போ வந்து பிரச்சனை. ஆக்சுவலாக இந்த டைஎத்திலீன் கிளைக்கால் இந்த சேர்மம் வந்து எதுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னா, ரெசினு, ஆயில் பெயிண்ட்டு, மை இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுறத குழந்தைகளோட இருமல் மருந்தில் கலக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த ப்ரொப்பலின் கிளைக்காலோட ப்ரொடக்ஷன் இந்தியாவில் கம்மி, அதனால இதோட ரேட்டு வந்து அதிகம். அப்போது சரி ரைட்டு, இன்னும் கொஞ்சம் அதாவது அது என்ன சொல்லுவாங்க, தண்ணியை எக்ஸ்ட்ரா கலக்குவாங்களப்பா, அதை டைல்யூட் பண்ணுவாங்கள்ல, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக டைஎத்திலீன் கிளைக்காலை டைல்யூட் பண்ணிவிட்டு நம்ம கலந்துருவோன்ற மாதிரி கலந்துருக்காங்க. அது வந்து டோட்டலாக பசங்களை பாதிச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது, திரவ மருந்துகளில் சேர்மம், எந்த சேர்மம் கலக்கப்படுது அப்படின்னா ப்ரொப்பலின் கிளைக்கால் தான் கலக்கப்படுது. பட் இவங்க கலக்குனது என்ன அப்படின்னா டைஎத்திலீன் கிளைக்கால். அதனால தான் வந்துட்டு இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு. சரியா, சரி ரைட், அவ்வளோ அசால்ட்டு. சரி ரைட்டு. மங்கோலியா பிரதமர் குரேல்சுக் உக்னா அவர் வந்து வந்திருக்காரு. நிறையா வந்துட்டு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. பட் எதுவுமே வந்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற மாதிரி இல்லை. நம்மளுக்கு தேவை இந்தது நம்ம எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, இருதரப்பு மக்கள் ரீதியான தொடர்பை ஊக்குவிக்கும் வகையில் மங்கோலிய பயணிகளுக்கு இந்தியா இலவசமாக இணையவழி விசா வழங்க உள்ளது. அப்போது இது கேட்கலாம், ரீசெண்டாக எந்த பயணிகளுக்கு இந்தியா இலவசமாக இணையவழி விசா வழங்க போகிறாங்க அப்படின்னா, மங்கோலியா பயணிகளுக்கு. சரியா, மங்கோலியா நாட்டு பயணிகளுக்கு வழங்க போகிறாங்க. சரிப்பா, வேறு இப்போ நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2028ஆம் ஆண்டுக்குள் உலகின் 3வது பெரிய பொருளாதார மதிப்பு கொண்ட நாடாக இந்தியா பயணித்து வருகிறது அப்படின்னு பிரிட்டனோட பிரதமர் கியர் ஸ்டாமர் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து நம்ம 4வது மிகப்பெரிய பொருளாதார மதிப்பு கொண்ட நாடாக இருக்கோம். இன்னும் 3 வருஷத்தில் உலகத்திலே 3வது மிகப்பெரிய பொருளாதார மதிப்பு கொண்ட நாடாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்டயே பணம் போய் சேருது. அதுவும் நம்ம பார்க்க வேண்டியது, அது நியூஸ் பேப்பரில் வந்தால் தான். இப்போது நம்ம வந்து ஜப்பான்
ஜப்பானை முந்தி 4வது இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஏன்னா நம்ம 5வது இடத்துலையும் ஜப்பான் 4வது இடத்துலையும் இருந்துச்சு உலக பொருளாதார தரவரிசையில். இப்போ ஜப்பான் 5வது இடத்துலையும் நம்ம 4வது இடத்துலையும் இருக்கோம். அப்போ மிகப்பெரிய பொருளாதாரமாக வளர்ந்துட்டோம் அப்படின்னா அதில் ஒரு முக்கியமான விஷயம், ஜப்பானில் தனிநபர் வருமானம் அதிகம். ஒரு குறிப்பிட்ட தனிநபரோட வருமானம் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்தியாவில் தனிநபர் வருமானம் அப்படின்றது கம்மி. அதாவது அந்த க்ரீமி லேயர்ஸை தாண்டி கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த க்ரீமி லேயரை தாண்டி கீழே இருக்க மக்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் வருமானம் கம்மியாக இருக்குது. அப்போ குறிப்பிட்ட மக்கள்கிட்ட தான் அமௌண்ட்டு போய் சேர்கிற மாதிரி இருக்குது. சரி, ரைட், ஓகே. அடுத்து இது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஹரியானா மாநிலம் மானேசர் நகரில் வந்துட்டு என்எஸ்ஜி படைப்பிரிவுக்கான தலைமையகம் இருக்குது. சரியா, அது ரொம்ப முக்கியம். என்எஸ்ஜி படைப்பிரிவு நேஷ்னல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கருப்பு பூனை படைன்னு சொல்லுவாங்க, அது இவங்கள தான் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா, இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா ஹரியானா மாநிலம் மானேசர் நகரில் இருக்குது. ஸோ இது துவங்கி 41வது ஆண்டு நிறுவன தின விழா நடைபெற்றிருக்கு. சரியா, அப்போது என்எஸ்ஜி படைப்பிரிவு துவங்கப்பட்ட ஆண்டு எதுனா 1984 துவங்கப்பட்டிருக்கு. இதில் என்எஸ்ஜி பண்ண முக்கியமான ஆப்ரேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கப்பா. ஆப்ரேஷன் அஸ்வமேதம், ஆப்ரேஷன் வஜ்ரசக்தி, ஆப்ரேஷன் தங்கு சுரக்ஷா. சரியா, அது ஃபுல்லாக என்எஸ்ஜி பண்ண முக்கிய ஆப்ரேஷன் பேர். இதில் வந்து ஆப்ரேஷன் அஸ்வமேதம் வந்து 1993 நடைபெற்றிருக்குப்பா. விமானம் போயிங் 727 விமானம் கடத்தப்பட்டிருக்கு. அந்த விமானத்துக்குள்ளே இருக்க தீவிரவாதிகளை கொன்னுட்டு, சரிங்களா, டோட்டலாக ஒழிச்சிட்டு ஒரு ஆள் கூட கேஷுவாலிட்டிஸ் கிடையாது, பத்திரமா மீட்டு கொண்டு வந்திருக்காங்க நேஷ்னல் செக்யூரிட்டி கார்ட்ஸ். ஸோ இது பெருமைப்படக்கூடிய விஷயம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க உள்ளே நுழைஞ்சு 12 செகண்டில் எல்லா தீவிரவாதிகளும் காலி. சரியா, அப்போ ஆப்ரேஷன் அஸ்வமேதம்ன்றது ரொம்ப முக்கியம். அடுத்து ஆப்ரேஷன் தங்கு சுரக்ஷா அப்படின்றது 2016 பதன்கோட்டு தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பதன்கோட்டு விமான நிலையத்தில். அந்த விமான நிலையத்துக்குள்ளே புகுந்த தீவிரவாதிகளை ஒழிச்சு கட்டினது, அந்த ஊடுருவலை டோட்டலாக தடுத்தது யாரோட வேலை அப்படின்னா என்எஸ்ஜி தான், நேஷ்னல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் தான். சரிங்களா, அப்போ தங்கு சுரக்ஷா அப்படின்றது 2016 பதன்கோட்டு தாக்குதல். ஸோ இன்னொன்று ஆப்ரேஷன் வஜ்ரசக்தி கொடுத்துருக்காங்க. அதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. நான் அதை வந்து உங்களுக்கு நாளைக்கு அப்டேட் பண்ணிடுறேன். இல்லாட்டி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் PDF கொடுப்போம் பார்த்தீங்களா, அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அது என்னென்னு அப்டேட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு இது 2 மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, ஆப்ரேஷன் அஸ்வமேதம், தங்கு சுரக்ஷா. சரிப்பா. அடுத்து G20 கூட்டமைப்போட பேரிடர் அபாய குறைப்பு பணிக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு எதுனா 2023. சரியா, G20 கூட்டமைப்புக்கு மட்டுமே பேரிடர் அபாய குறைப்பு, சரியா, அபாய குறைப்பு குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்காங்கன்னா 2023. சரி, அடுத்து இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் 2-0 அப்படின்ற கணக்கில் டெஸ்ட் தொடரை இந்தியா கைப்பற்றியிருக்காங்க. சரி, அப்போ மேற்கு இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை 2-0 அப்படின்ற இதில் கைப்பற்றியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஆட்ட நாயகன் குல்தீப் யாதவ், தொடர் நாயகன் ரவீந்திர ஜடேஜா. சரியா, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு முதல்வர் கோப்பை போட்டி நடக்குது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு ஃபைனலில் யார் ஜெயிச்சிருக்காங்க, முதலிடம் பிடித்த மாவட்டம் எது அப்படின்னா சென்னை. சரியாப்பா, ஸோ ஃபைனலாக முதல்வர் கோப்பை. சரியா, முதல்வர் கோப்பை 2025 முதலிடம் பிடித்த மாவட்டம் சென்னை, 2ஆம் இடம் பிடித்த மாவட்டம் செங்கல்பட்டு, 3ஆவது இடம் பிடித்த மாவட்டம். சரியா, 3ஆவது இடம் பிடித்த மாவட்டம் கோவை. இது 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்னை, செங்கல்பட்டு, கோவை. சரிங்களா, ரைட்டுப்பா. இது கேட்க வாய்ப்பு இருக்குது. முதல்வர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் ரொம்ப முக்கியமானது, கட்டாயம் கேட்பாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு இதில் ஒன்றும் இல்லை, தீபாவளி வெடி வெடிக்கிறதுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ காலையில் 6 to 7, நைட்டு 7 to 8 மணி வரை பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் பேசிக்காக பார்த்துக்கோங்கப்பா. இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.